ஒரு சின்ன சிட்டுக்குருவி. அதன் விதியை மாற்ற நினைத்த ஒரு கழுகு. ஆனால் முடிவை எழுதியிருந்தது வேறு யாரோ. ஒரு நாள் யமதர்மன் சிவபெருமானை தரிசிக்க கைலாயம் வருகிறார். உள்ளே செல்லும் முன் வாசலருகே அமர்ந்திருந்த ஒரு சின்ன சிட்டுக்குருவி அவரது பார்வையில் படுகிறது. அந்த காட்சியை பார்த்த ஒரு கழுகின் மனதில் பயம். யமதர்மன் பார்த்து விட்டார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த குருவி உயிரோடு இருக்காது. உடனே முடிவெடுக்கிறது கழுகு. யாருக்கும் தெரியாமல் அந்த சிட்டுக்குருவியை தூக்கிக் கொண்டு பல மைல் தூரத்தில் இருக்கும் ஒரு மரப்பொந்துக்குள் ஒளித்து வைக்கிறது. இனி இது பாதுகாப்பாக இருக்கும் என்று நிம்மதியடைகிறது கழுகு. சிவதரிசனம் முடிந்து வெளியே வருகிறார் யமதர்மன். சுற்றி பார்க்கிறார். சிட்டுக்குருவி இல்லை. அவர் முகத்தில் ஆச்சரியம். அதே நேரத்தில் கழுகு பெருமையுடன் முன்வந்து சொல்கிறது, அதை நான் காப்பாற்றிவிட்டேன். பாதுகாப்பான இடத்தில் ஒழித்து வைத்தேன். யமதர்மன் சிரித்துக்கொண்டே சொல்கிறார், முட்டாள் கழுகே, அந்த சிட்டுக்குருவியின் ஆயுள் இன்னும் சில நிமிடங்களில் வெகு தொலைவில் உள்ள ஒரு மரப்பொந்தில் ஒரு பாம்பினால் முடிய வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. அவ்வளவு சிறிய குருவி அவ்வளவு தூரம் எப்படி செல்லும் என்று நான் யோசித்தேன். ஆனால் நீயே அதை அங்கே கொண்டு போய்விட்டாய். கழுகு பேச முடியாமல் நின்று விடுகிறது. இந்த உலகத்தில் நாம் எத்தனை முயற்சி செய்தாலும், எத்தனை புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டாலும், இறைவன் எழுதிய முடிவை யாராலும் மாற்ற முடியாது.